எங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நல்லா கழுவி வச்சுக்கிறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறணும். தக்காளி பழம் 3 தக்காளி அரைஞ்சி வச்சுக்கிறணும். வெங்காயம் 3 அரைஞ்சி வச்சுக்கிறணும். புதிய மல்லித்தலை கொஞ்சம் அரைஞ்சி வச்சுக்கிறணும். குக்கரை காய வைக்கணும். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கல் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். கல் உப்பு போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கு போடணும். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகந்தட்டிக்கு வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகந்தட்டிக்கு வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பிடிக்க விடாமல் கிண்டணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் பிடிக்க விடாமல் நல்லா கிண்டணும். கிண்டிட்டு மல்லித்தலை போடணும். மல்லித்தலை போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கையில் மிளகா பொடி போடணும். கறி மசால் பொடி போடணும். நாங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு நுணுக்கி வச்சுக்கிறோம் கறி மசாலுக்கு. அது 2 ஸ்பூன் போடுவோம். போட்டு அதை நல்லா கரங்க வதக்கி மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டு வதக்கணும். 2 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகந்தட்டிக்கு நல்லா வதக்கணும். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த கறி அள்ளி போடணும். கறி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி வச்சுக்கிட்டு சுத்தமாக நல்லா கழுவி நல்லா போட்டு கிண்டணும். உப்பு அதிலே போட்டிருக்கிறனால நம்ம வெங்காயத்துக்கு போட்டதுனால அந்த கறிக்கு போதுமான அளவு வெங்காயத்திலே போட்டோம். அதனால் உப்பு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு மஞ்சத்தூள் மசாலா பொடி போடணும். மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டு அந்த மசாலா பொடி வாடை கொஞ்சம் போகந்தட்டிக்கும் அது கொஞ்சம் கிழங்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதை நல்லா வதங்க கொஞ்சம் மசாலா பொடி நல்லா பிறண்டு வரையில் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா அரை சம்பளம் தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே இது பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு நல்லா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடணும். வெந்தோடனேவும் மறுபடியும் கிளறி விட்டுட்டு நல்லா கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் அறுத்து வச்சுருப்போம். அதை அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் அறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் அள்ளி போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடணும். அதையும் கிண்டி ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடணும். கத்திரிக்காய் வெந்துருச்சு. கத்திரிக்காய் வெந்த உடனே கத்திரிக்காய் வெந்த உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் ஊற்றி அந்த ஜாரை கழுவி ஊற்றணும். குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம வளர்த்து வச்சுக்கணும். தேங்காய் கூட முந்திரி பருப்பு போட்டு அரைங்க. குழம்புழப்பு கொடுக்கும். குழம்பு வளர்த்து வரும். வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த தேங்காயோட கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் வளரணும். கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும். அது கொதிக்க நல்லா திக்காய்க்கிறோம். குழம்பு கொதிச்சு வர நல்லா திக்காய்க்கிறோம். இந்த தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கொதி வந்த உடனே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்ப அப்படியே எடுத்து சேவ் பண்ணுங்கள்.